வணக்கம். ஆணுறுப்பை சிவலிங்கம்னு சொல்லி தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆணுறுப்பு சிவலிங்கம் கிடையாது. உச்சிக்கு மேலது உள்நாக்கு மேலே எரியக்கூடிய ஒரு ஜோதி தான், நித்தமும் எரியக்கூடிய ஜோதி தான் சிவலிங்கம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கும்போது அது உயிர் தான் நம்முடைய சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவீங்க. இது ஒரு மெய்ப்பொருள் ரகசியம், சரிங்களா? அந்த மெய்ப்பொருள் ரகசியத்தில் லிங்கம் போல் ஒன்று இருக்குது. அது உயிர் இருக்கும்போது இருக்கும். உயிர் போயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிடும்? போயிடும். உயிர் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ உயிர் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம உயிர் போனதுக்கப்புறம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால் உயிருக்கு ஒப்பானதும் உயிரை இயக்கக்கூடியதும் சிவலிங்கம். அதனால தான் ஜீவனே சிவன் சொன்னது. அந்த மெய்ப்பொருளை தரிசனம் பண்ணணும்னா நம்ம உயிர் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே தவம் செய்யும்போது அந்த தவத்தில் ஜோதியாக அது வெளிப்பட தொடங்கும். அப்படி வெளிப்படும் போது மட்டும்தான் பார்க்க முடியும். அது எங்கே இருக்குதுங்கிற ரகசியத்தை பரிபாஷையில் சொல்லிட்டு போயிருக்கிறதுனால நான் என்ன பண்ணலைங்க, வீடியோவில் அது இருக்கும் இடத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தலை. ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, ஆண் உறுப்பு சிவலிங்கம் கிடையாது. அதே மாதிரி உயிரும் சிவலிங்கம் கிடையாது. உயிர் இருக்கும்போது ஒரு ஜோதி எரியும். அந்த ஜோதி நமக்குள்ளே தான் இருக்குது. அது இருக்கக்கூடிய இடத்த பரிபாஷைன்னு சொல்லிக்கிறாங்க. அது சிரசில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த சிரசில் இருக்கிறத நம்ம வெட்டி பார்த்தா உயிர் போயிடும் இல்லையா? அந்த வெட்டி பார்க்கும்போது அங்கே இல்லாமல் போயிடும். அதான் வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதி, வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கம். அந்த லிங்கம் தான் சிவலிங்கம். அது நாம் ஜீவனோடு இருக்கும்போது மட்டுமே நமக்கு உள்ளிருந்து இயங்கும். அதுதான் நம்மளை இயக்குது. அவர் தான் பார்த்திங்கன்னா அப்பா, ஒரிஜினல் அப்பா. உள்ளுக்குள்ளேருந்து சொல்லக்கூடியது. இந்த உடம்பு தான் பார்த்திங்கன்னா அம்மா. இதுதான் பார்வதி. உள்ளுக்கு அந்த ஜோதி தான் பார்த்திங்கன்னா சிவன். அப்படி ஜீவனாக இருக்கக்கூடிய சிவனை பார்வதி தேவியாக தாங்கி இருக்கும்போது சக்தி இருக்கும்போது தான் சிவன் இருப்பார். சக்தி போயிட்டால் சிவன் காணாமல் போய்விடுவார். சக்தி போயிட்டால் அங்கே இல்லை சிவம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள், சரிங்களா? அப்போது மகா பிரபஞ்சத்தில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ரகசியம், மெய்ப்பொருள் ரகசியம்தான் இந்த சிவலிங்கம் ஜீவனுக்குள்ள இருக்கிறது. அப்படி ஜீவன்கள் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உயிரோடு இருக்கும்போது பார்த்து தரிசனம் செய்ய முடியுமே ஒழிய உயிரற்ற தன்மைகளை பார்த்து தரிசனம் செய்ய இயலாது. அதுக்கு தவம் செய்யணும், தியானம் செய்யணும். தவம்ங்கிறது என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருப்பது தவமாக்கப்படும். தியானம் அப்படிங்கிறது நாம் அந்த தவத்துக்கு போகிற ஒரு வழியாக இருக்கும். அப்போ யோகத்தில், தவத்தில், தியானத்தில் நீங்கள் மூழ்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த சிவலிங்கத்தை பார்க்கக்கூடிய தரிசனம். அந்த சிவலிங்கம் ஆணுறுப்பை போல் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே ஆணுறுப்புன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆணுறுப்பு போல் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வேறு மாதிரி இருக்கும், ஆணுறுப்பு வேறு மாதிரி இருக்கும். சிவலிங்கத்தோட ரகசியம்